கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஜான் சாப்டர் 5 verse 10. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். நம்ம இந்த யோவான் சுவிசேஷத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். யூதர்கள் என்று அழைக்கப்படுவது யார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத யூத குலத்தை சார்ந்தவர்கள் என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. 38 வருஷமா ஒருத்தன் பெதஸ்தால படுத்திருக்கிறான். அந்த பகுதியில் இருந்த எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அப்ப இவன் சுகமாயி வருகிறான். இவன் சுகமாயி நடந்து வரும்போது அவன் கையில படுக்க வச்சிருக்கிறான். அந்த படுக்கையை பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கணும் இவன் சுகமாயிட்டான்னு. நீங்க நல்லா பாருங்க, அவன் சுகமாயி படுக்கையை எடுத்து வர்றான். அவன் சுகமாயி நடந்து வருவதை எல்லாரும் மறந்துட்டாங்க. யாரு? இந்த ஃபால்ஸ் ரிலிஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய, இந்த பொய்யான மதத்தை, மத சம்பிரதாயங்களை பின்பற்றுகிற இந்த யூதர்களுக்கு அவன் நடந்து வருவது அவருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. அவன் படுக்க வச்சிருக்கிறது, கையில வச்சிருக்க மட்டும் தெரியுது. எப்படி இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய முடியும்? நீங்க சிந்திச்சு பாருங்க. இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்களேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் 38 வருஷமா படுத்து கிடக்கிறாரு. அவர் எந்திரிச்சு நடந்து வர்றாரு. நீங்க அவர் கையில வச்சிருக்க பொருளை பார்ப்பீங்களா? ஐயோ நீங்க நடந்துட்டீங்களே, ஐயோ எப்படி எப்படி எப்படின்னு கேட்பீங்களா? இல்ல என்னையா கையில பாத்திரம் வச்சிருக்க, இல்ல என்னையா கையில படுக்க வச்சிருக்கேன்னு கேட்பீங்களா? ஏன்னா இவங்க அந்த ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை மறந்துட்டாங்க. அவங்களால என்ன பண்ண முடியல? அவர்கள் நியாயப்பிரமாணத்தை நாங்க பிடிச்சிருக்கோம். ஏன்னா நெகேமியா 13வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவங்க எப்படி உள்ளுக்குள்ள வியாபாரத்துக்காக கொண்டு வர்றதை அவர் எப்படி தடுத்து நிறுத்தினேன்னு அங்க சொல்றாரு. இவர்கள் என்னன்னா தங்களால கடைபிடிக்க முடியாத பெரிய காரியங்களையும் மக்கள் மேல பாரமா போட்டாங்களே ஒழிய தாங்கள் கடைபிடிக்கல. இது ஆண்டவர் மத்தேயு 23வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லும் போது, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறீர்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். அவங்களாலே முடியல. ஆனா அப்படிப்பட்ட பாரத்தை போட்டவங்க இப்ப என்ன பாக்குறாங்கன்னா, அவங்களால அவன் குணமானதை பார்க்க முடியல, ஆனா அவன் கையில கொண்டு வர்ற காரியத்தை பாக்குறாங்க. புரியல எப்படி இந்த மாதிரி ஒரு அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்படும் என்று தெரியவில்லை. சரி, இந்த நாள் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எப்படிங்க? ஆண்டவர் செய்யற அற்புதத்தை பாக்குறீங்களா, இல்ல அந்த அற்புதத்தை பார்த்து விட்டு அற்புதத்தோட நின்றுறீங்களா? ஏன்னா நிறைய பேர் இதே போலதான், அந்த யூதர்களை போலதான் அதிசயத்திலையும் அற்புதத்திலையும் தாங்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சாட்சி கொடுக்கும்போது கூட, நாங்க சொன்னோம் ஊழியக்காரர் ஜெபித்தார் குணமானது, இல்ல அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க குணமாச்சு. நம்ம நிறைய நேரங்கள்ல மற்றவர்களை பிரியப்படுத்துற காரியங்களை செய்யறோம். ஆனா ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கக்கூடிய காரியங்களை பண்றோமா? இப்போ இந்த 38 வருஷமா இருந்தவன் நடந்து வர்றான். அவனை நடந்து வர்றவனை விட்டு அவன் கையில எடுத்துட்டு வர்ற படுக்கையை குற்றம் கண்டுபிடிக்க கூடிய ஒரு மக்களா மாறிட்டாங்க. இன்றைக்கு நீங்க உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் இல்ல ஆண்டவர் செய்த அற்புதங்கள் உங்கள் கண்களை குருடாக்கிருச்சா? எப்படி நான் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கறதுல ஒரு இதுல இதாயிருச்சா? இல்ல என்ன ஆச்சு? சிந்திச்சு பாருங்க. நீங்க ஆண்டவரை பாக்குறீங்களா, ஆண்டவர் செய்த அற்புதங்களை பாக்குறீங்களா, அற்புதங்களை பார்த்து விட்டு அதுல வேற ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? நம்ப முடியலங்க. நீங்க தயவு செய்து இது கொஞ்சம் ஒரு நேரம் நீங்க இந்த நாள் முழுவதும் இதை சிந்திச்சு பாருங்களேன். உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு பிச்சைக்காரன் இல்ல ஒரு குருடன் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கணும்? ஏன்னா மார்க் 5வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் பார்க்கிறோம். ஒரு பிச்சைக்காரன், அது மாத்திரமில்ல அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் அம்மனமா நிர்வாணமா ஓடக்கூடியவன்,
கல்லை வச்சு எரியக்கூடியவன், கல்லறையில் படுத்திருக்கவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்தில் அவர் பாதத்தில் கீழே படிஞ்சு கீழே விழுந்து அவன் ஆராதிக்கிறான், அவன் சொஸ்தமாகறான். அடுத்து அவன் துணி போட்டு ஆண்டவர் பக்கத்தில் நல்ல எண்ணத்தோடு உக்காந்து இருக்கிறான். மார்க் 5வது அதிகாரம் 15வது வசனம்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தபோது என்ன சொல்கிறாங்க எல்லாரும், ஐயோ அப்படின்னு அவனை பார்த்து பயப்படுறாங்க. எது, அவன் அம்மனமாக கல்லை விட்டு எரியும் போது எல்லாருக்கும் ஒன்றும் தெரியல. ஓடும்போது இங்கெங்கே ஓடும்போது கல்லை விட்டு எரியும் போது எல்லாரும் பேசாமல் இருந்தாங்க. ஆனால் அவன் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருந்தா பயப்படுறாங்க. இப்போ நீங்கள் எப்படி அதிசயத்தை பார்க்குறவங்களா இருக்கிறீங்களா, இல்லை இந்த மாதிரி ஐயோ இப்படி ஆயிடுச்சே இவன் கையில் ஏதோ வச்சிருக்கிறானே அப்படின்னு பார்க்குறவங்களா இருக்கிறீங்களா, குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கீங்களா? இன்றைக்கு நிறைய பேர் என்னன்னா அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் என்ன தவறு என்று குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க, தாங்கள் அதே குற்றத்தை செய்கிறவங்களா இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இது அவர்கள் ஆண்டவரே, இதை இஸ்ரவேல் தேச மக்கள் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தார்கள், ஆனால் ஆண்டவரை விட்டுவிட்டார்கள். அப்படி இல்லாதபடி ஆண்டவரை குற்றம் பிடிக்காதவர்களாய் உம்மை சார்ந்து வாழுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.